மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிரதர், இது எவ்வளோ நாளில் எடுத்து முடிச்சிங்க? பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு? 2 years ஆச்சு. 2 years? 2 years ஆச்சு. 2 years ஆச்சு. அதுக்கு தான் மெயினாக கேட்டேன். குட் குட். பட்ஜெட் என்னாச்சு ஆக்சுவலாக? பட்ஜெட்டா கண்டிப்பாக சொல்லணும். இது ஒன்றும் பெரிய ஓகே 2 lakh ஆச்சு. 2 lakhs 2 வருஷத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம். பிரதர் ரொம்ப நல்லா எடுத்துறீங்க ஃபிலிம் நீங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதில் கேமராமேன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கணேஷ் ராஜான்னு சொல்லிட்டு நாளை இயக்குனரில் சீசன் 6ல் ஒர்க் பண்ணார். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. ஓகே. அதில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த சீக்வன்ஸு, அப்புறம் அம்மா அந்த விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, அதில் அந்த ஒரு சன்செட்டு மாதிரி இருக்கும். ஓகே. அந்த சீனு ரொம்ப போல்டாக எடுத்துருக்கீங்க. ஓகே. அதாவது ஹீரோ தம்பி நல்லா வந்து ரொமான்ஸ் எல்லாமே நல்லா வருது அவருக்கு. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு விஷயம் வந்து அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க அந்த பொண்ணோட ஃபேமிலியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்பாலாம் அந்த கும்பலோட வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது, இவங்க ஏன் 2 பேர் அப்படியே நீட்டே இருக்காங்க, ஒன்று அப்படியாவது ஓடணும், ஏதாவது ஒரு பக்கம் ஓடணுமே அப்படின்னு. அவங்க நெருங்கி வரும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அதை வந்து நீங்கள் அந்த 2 பேருடைய அந்த கைப்பிடிச்சிங்க இல்லையா, அது உண்மையிலே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரதர், எக்ஸலண்ட்டாக இருந்தது உங்கள் மூவி. பெரிய மூவி உங்கள் மூவி தான், ஆனால் நல்லா கனெக்ட் ஆச்சு. அதை நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னு இருந்தேன். தெரிஞ்ச ஸ்டோரி தான், சரி இந்த மாதிரி தான் இருக்க போகுது, நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி தான் காட்ட போகிறீங்கிறது நல்லாவே இருந்தது. ஆனால் அது கனெக்டபுளாக நீங்கள் எடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மகேஷ்னு சொல்லிட்டு பண்ணார். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு, ஒரு மெலடி ஒன்று போட்டிருந்தாரு. எக்ஸலண்ட்டாக சினிமாவுக்கு ஈக்குவலாக இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதில் நம்ம நல்லா ட்ராவல் பண்ண முடியுது படத்தில். ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லிரிக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன கொஸ்டின்னா, அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருந்தீங்களா நாயோட உறுப்பாக இருக்கிற மாதிரி, அது உண்மையாக நடந்துச்சா இல்லை நீங்கள் எதனால அதை வச்சிங்க? லைக் இல்லை, நான் கதையை வந்துட்டு கேட்டப்போ அவங்க உண்மையாக நடந்தது தான் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஆக்சுவலி அது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு நடந்திருக்கோ இல்லையா, ஆனால் அது அப்படி கனெக்ட் ஆகுது. அது சார் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் ஆக்சுவலி. அது நான் கதை கேட்டப்போ அது நடந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு இந்த படத்தை தழுவி எடுத்தது தான். ஆமாம் ஆமாம். அந்த கதையை தழுவி பார்த்தது அநீதி கதைகள் 2ன்னு சொல்லிட்டு அதில் கற்பர்கள் கூட்டம் சாப்டர் இருக்கு. அதில் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த அனிமேஷன் ஒர்க் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஆக்சுவலி நீங்கள் சொல்ல வந்தது வந்து நிறைய படத்தில் வந்திருக்கு, ஆனால் நீங்கள் எப்படி சொன்னீங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு குட்டி ரஞ்சித் சார் படம் பார்த்த மாதிரி. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் சொன்னது தான், லாஸ்ட்டாக சொன்னங்காட்டி அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஃபஸ்ட்லேருந்து நான் ஃபஸ்ட்டே இதை சொல்லணும், மைக் வாங்கி சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்தோடனே மைக் வாங்கி சொல்லணும்னு நினச்சேன். அது ரொம்ப அழகாக வந்து அதை கொண்டு போனீங்க. அதாவது அந்த லவ் வந்து திகட்டல, அது ரொம்ப நேரமாக அந்த லவ் போர்ஷன் வருது. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த லவ் போர்ஷன் காட்டிகிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ கடைசியில் வந்து நீங்கள் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே பிளான் பண்ணல இல்லைங்களா? அப்போ வந்து இந்த லவ் போர்ஷன் இவ்வளோ லென்த்தாக கொண்டு வந்தால் தான் ஆக்ஷன் சீனை காட்டாமல் அந்த கையோட கட் பண்ணதை வந்து அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அடுத்து என்ன நடந்திருக்குங்கிற அந்த இம்பேக்ட் வரும். ஸோ அது வந்து அழகாக அந்த லவ் போர்ஷனை வந்து அந்த லென்த்து ஜாஸ்தியாக இருந்தாலும் அதை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போனீங்க. அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் போய் அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் வரும். ஸோ அந்த ஸ்கூல் போர்ஷனில் அந்த மாண்டேஜஸ் எல்லாம் சூப்பராக அதை வந்து நல்ல நல்ல மாண்டேஜஸாக வச்சுருந்தீங்க. அந்த ஊரில் இருக்க அந்த 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 ஒரு இன்செக்ட் ஒன்று இருக்கும், அந்த பூச்சி எடுத்து அந்த இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா மாண்டேஜஸ்ஸு. அந்த அந்த விஷயம் அந்த டக்கு நிறையா விஷயத்த வந்து ஒரு லென்த்தாக கொண்டு போகாமல் சுருக்கமாக ஷார்ட்டாகவும் முடிச்சிங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நல்லாவே ரொம்பவே ஒர்க் ஆயிருந்தது. ஓகே. படம் உண்மையாலுமே ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. அந்த தேங்க்யூ. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபியெல்லாம் ஒரு பிசுருமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. மியூசிக் கரெக்டான சட்டிலான மியூசிக்காக இருந்தது. டொம்மு டொம்முன்னு எதுவுமே போட்டு மெலடி கிடேன்னு போடாமல் ஒரு செட்டிலான ஒரு மியூசிக்கு.
கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. தேங்க்யூ. என் பேர் தீபக். ஹோப்னு ஒரு படம், ரொம்ப குறும்படம், சாதாரண குறும்படம் இல்லை, ரொம்ப ரொம்ப குறும்படம். லாஸ்ட் இயர் எடுத்தேன். இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் இந்த திறமை வெளிப்படுத்துறதுக்குள்ளேயே பாதி பேர் இருந்து நம்மளை வந்து ஒன்று நம்மளை கழட்டி விட்ருவாங்க, அப்படி இல்லாட்டி நம்மளை வந்து பண்ண விடாமே பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி எல்லாருமே அப்படி தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, திறமை இருக்கிறவங்களே வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து நிறையா டிஸ்ட்ராக்ஷன் அவங்கள சுற்றி எல்லாமே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்போ இருக்கிற உலகத்தில். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை வந்து நான் மீட் பண்ணேன். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கராத்தே மாஸ்டர். அவர் ஜிம்மு எல்லாமே எனக்கு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் யாரெல்லாம் இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, ரெகுலராக ஜிம்மு வருவாங்கன்னு நினச்சேன், ரெகுலராக வந்து கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அவங்க எல்லாருமே என்னை ஃபெயில் பண்ணாங்க. இவங்களுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சு, எல்லாமே இருந்தது, ஆனால் எல்லாருமே ஃபெயில் பண்ணாங்க. ஆனால் யார் பண்ணவே மாட்டாங்கன்னு நினச்சனோ அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு, ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு, ஒரு ரெகுலரிட்டி இருந்துச்சு, ரெகுலராக செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க மட்டும் தான் செஞ்சாங்க. யாரெல்லாம் செய்வாங்கன்னு நினச்சனோ அது எல்லாமே செய்யவே இல்லை, அவங்க செய்யாமே போயிட்டாங்க. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, த ஸ்கில் டேலண்ட் இஸ் நத்திங், த வில் டு ஆக்ட் இஸ் எவ்ரி திங்ன்றத பேட்மேன் பிகின்ஸில் ஒரு டயலாக் ஒன்று வரும். அந்த டயலாக் என்கிட்ட சொன்னார். அப்போ சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த டயலாக் நான் அந்தளவுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது உள்வாங்கவே இல்லை. அதில் ராஜா ஆல்கில் சொல்லியிருப்பாரு அந்த டயலாகை, லியாம் நீசன் அந்த டயலாக் சொல்லியிருப்பாரு பேட்மேனுக்கு ட்ரெயின் பண்ணும்போது, த ஸ்கில் த டேலண்ட் இஸ் நத்திங், த வில் டு ஆக்ட் இஸ் எவ்ரி திங் அப்படின்பாரு. சொல்லிட்டு ஸ்வாட் வச்சு இப்படி குத்தவர் அப்படி. ஸோ இதில் என்னென்னா, ஒரு டேலண்ட் இல்லாதவங்க கூட டேலண்ட்டை வளர்த்துக்கலாம் if he has the will to act. ஆனா டேலண்ட் இருக்கவங்க கூட என்னால பண்ணவே முடியாது, நான் எப்படி பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், என்னோட டேலண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தானா அவனுக்கு அவன் மேலே தைரியம் வரல, நம்பிக்கை இல்லைன்னா அவன் கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டான், பண்ணாமே போயிடுவான். ஸோ நீங்க உங்க டேலண்ட் நம்புறதோட உங்க ஸ்கில்லை நம்புறதோட த வில் டு ஆக்ட், டேக்கிங் ஆக்ஷன், அதை நம்புங்க, செஞ்சிருவீங்க ஒரு நாள். எனக்கு என்ன இதில் டவுட்னா, இந்த ஹோட்டல் மேனேஜருக்கும் உங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு கதையில். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சின்ன வயசுலேருந்தே அவனை தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்னென்னா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாரு ஹோட்டல் மேனேஜர். அப்புறம் போகும்போது உங்கள் பேர் என்னன்னு கேட்பாரு. எனக்கு என்ன உறவு முறை, எப்படி அந்த அவங்களுக்குள்ள பாண்ட் என்னங்கிறது ரொம்ப குழப்பம். அதாவது இவர் வந்து ரெகுலராக ஹோட்டலுக்கு ரெகுலராக நம்ம போகிறோம், அவர் பேர் நம்ம சம்டைம்ஸ் தெரிஞ்சுப்போம். ஆனால் வந்து சாப்பிட்றவங்க பேரை எப்பயுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஒர்க்கர், அவங்க வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள் பேர் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளோட கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமாக. அதை வச்சு தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த குறுகிய காலகட்டத்தில் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரடக்ஷன், ஒரு ஃபுல் மெட்டஃபர் என்னால் வந்து வெளிப்படுத்த முடியல என்னால். ஸோ அந்த குறுகிய காலகட்டத்தில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. அந்த உன் பேர் என்னன்னு கேட்காம இருந்தால் மேபி நாங்களே கொஞ்சம் கூட சரி அதை கூட ஏன் கடைசியாக அவன் சொல்கிறான்னா, என்ன மாதிரி நீ ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அது கொஞ்சம் அதுதான் சொல்கிறான். ராங்கா கன்வே ஆடியன்ஸ் அது கன்வே ஆகுது. அதாவது நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுன்றத நான் வந்து கவலைப்படுறேன். அதனால தான் அவன் கோவமே வருது அவனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கதிர். நான் தான் தேவைகள் டைரக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து 1 மினிட் வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஏதாச்சும் சப்மிட் பண்ணோண்டான்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே, பார்த்தா ஃபெஸ்டிவல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. 1 மினிட்ல ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாண்டான்னு ஒரு ஐடியா வந்து கிளிக் பண்ணான் வினோத். ஆக்சுவலாக வந்து வினோத் வந்து என்னோடய ஃப்ரெண்ட். இப்போ வந்து அஸ்பைரிங் ப்ரொடியூசர் அவன். 1 மினிட்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து பேசும்போது சரி ஓகே ஃபைன், ஒன் மினிட் தானே பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்தது தான் இந்த தேவைகள். பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன், உங்களோட வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கேட்கலாம். இல்லை அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அக்கா,
அது என்னன்னா அந்த இந்த கல்லா இல்லாமல் மேபி அந்த பிளாக் கல் ஏதாவது, ஏன்னா அவர் யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா கதவு டோர் ஓப்பன் பண்ணலாம் தட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு செங்கல்னா உடஞ்சிரும், அதனால மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அப்போ கல்லை கூட நீங்கள் கருப்பு கல்லாக வேற காட்டியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே ஃபைன், புரியுது எனக்கு. ஆனால் அங்கே வேற ஏதாச்சும் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது வேற எந்த கல்லுன்னு பார்க்க போகிறது இல்லை. தட்டுறதுக்கு எது இதுவா இருக்கோ அது அது அங்க அந்த பொருள் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்ல. அங்க அந்த கல், ஏன்னா அந்த கல் நாங்க தயாரிக்கிற இடத்துல இருக்கோம். அதாவது அந்த கல்லை நம்ம தட்டினோம்னா உடஞ்சிரும் இல்லையா, அதனால மோஸ்ட்லி இருக்காது. அதனால அதான் ரேண்டமா ஏதோ ஒரு பெரிய பொருள் இருக்கு, தட்டுறதுக்கு ஏதாச்சும் இதுவா இருந்ததுன்னா அதை எடுத்து தட்ட போறாங்க. தேவை ஒரு பொருள் தானே, அது செங்கலா இருக்கலாம், கருங்கலா இருக்கலாம், எந்த கல்வனா இருக்கலாம்ல. அந்த பர்பஸ் மோட்டிவ் என்னன்னா அது ஒரு ஏத்திஸ்டுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி வந்து சொல்ல வரல. அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு எடுத்துக்கிறது தான், எங்கெங்க எது எது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போகுது. இந்த ஐகோவோட கதை மாதிரி தான், சம்மந்தமே இல்லாமல் போய் கடைசியாக வந்து ஒன்றுத்துல வந்து நிற்கும், அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பியூர் சினிமா. அண்ட் தென் பியூர் சினிமாக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து புக்ஸ் வந்து கைதின்னு ஒரு திரைக்கதை புக்கு வாங்கிட்டு போனேன். அதுலேருந்து நான் படித்து அதில் ரெஃபர் பண்ணி எப்படின்னா படம் ஓட்டிட்டு அப்படியே நான் படிப்பேன். ஆக்சுவலாக அப்படியே இருக்கும், எப்படின்னா ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் இருக்குங்களே அந்த ஃபார்மேட்டில் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து அதனால் வந்து ஒரு ஸ்கிரிப்டே எழுதிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக, ஆக்ஷன் த்ரில்லர்னு. அண்ட் தென் எனக்கு புக்கு மோஸ்ட்டாக ரொம்பலாம் இனிஷியலாக படிக்க மாட்டேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது திரைக்கதை புக்ஸ் அண்ட் தென் நாவலும் இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, பட்றான்னு நானும் படிச்சுட்ருக்கேன் இதெல்லாம். அண்ட் தென் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக, ஐரணி பிக்சர்ஸ்னு. அது இண்டிபெண்ட்டாக அப்கமிங்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. பட் இந்த தருணத்தில் பியூர் சினிமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்குன்னா ரொம்ப கனெக்டிவிட்டி ஆக்சுவலாக. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு சொல்லணும்னா 2021 நினைக்கிறேன். பிஃபோர் சீரீஸ் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும், பிஃபோர் சன்ரைஸ், பிஃபோர் மிட் நைட். அப்போது பிஃபோர் சன்செட் பார்த்துட்டு தூங்கி எழுந்துக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி கன்வர்சேஷன் ஓரியன்டாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போது உருவானது தான் இது. ஸோ இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த சைடில் வந்து இப்போது இங்கே நீங்கள் கேட்கலாம், இப்போ அவங்க வந்து இங்கே வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து அங்கே வந்து இது நார்மல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறப்போ இதில் வந்து இப்போ அதில் அம்மா எமோஷன், அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் வந்து இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதை வந்து ஒரு 4 டிராஃப்ட் நான் எழுதினேன். ஒரு 5 டிராஃப்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய ஜூனியர் ஒருத்தருக்கான் ஆஃபீஸில். ஸோ அவன் வந்து இந்த கதையை படிச்சுட்டு அவனுடைய வெர்ஷன் 2 எழுதுறான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6-7 டிராஃப்ட் போயிட்டு தான் இந்த கதையை வந்து ஃபைனல் பண்ணோம். இந்த நேரத்தில் அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு பியூர் சினிமா எப்படி அறிமுகம் ஆச்சுன்னா 2023-22 புக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே சென்னையில் நடந்துச்சுல. அப்போ வந்து நான் புக்ஸ் வாங்க போகிறப்போ அப்போ தான் வந்து பியூர் சினிமா ஸ்டாலில் வந்து ஒரு திரைக்கதை வழிகாட்டி புக் வாங்கினேன். அப்போ வந்து ஒரு 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 மெம்பர் தான் வந்து எனக்கு வந்து இந்த குரூப் வந்து இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை யாருன்னு. அவர் எனக்கு குரூப் அந்த லிங்க் கொடுத்தார், வாட்ஸ்அப் குரூப். அதில் தான் எனக்கு பியூர் சினிமா அனுபவம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்புறம் இதில் அந்த ஹீரோ, அந்த ப்ரொட்டகனிஸ்டோட கேரக்டர் வந்துட்டு சோஷியலி பழகிறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த ஒரு இது தான். ஆமாம். ஸோ அது பர்சனலாக வந்து உணர்ந்ததை அதை எடுத்துருக்க முடியும். நீங்கள் அது பர்சனலாக இல்லை, நான் சுற்றி கவனித்த மெம்பர்ஸ்லேருந்து எடுத்தது. ஓகே. அதுக்கு அவனோட ரியலைசேஷன் எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம், ஏதாவது சீன்ஸாக வச்சுருக்கலாம், இல்லை கான்வர்சேஷனாகவும் வச்சுருக்கீங்க. அதுவுமே ஒரு மெசேஜாக போட்டு போர் அடிக்காமல் அதை ரொம்ப சட்டிலாக சொன்னீங்க. அந்த சட்டிலாக மாற்றினதுமே என்னோட ரைட்டர் தான் வந்து, என்னோட ரைட்டர் கூட கொலாப் பண்ணுறப்போ தான் எனக்கு அந்த 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 நீங்கள் சொல்கிற அந்த ஃபைனல் அவுட் எனக்கு வந்துச்சு. சில பேர் அது அந்த ஹீரோக்கு ரியலைஸ் பண்ணுங்கிற ஒரு இதில் வந்து ஏதாவது மெசேஜ் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதை பற்றியே பேசவே இல்லை. அது ஆனால் அந்த ரியலைசேஷன் ஹீரோக்கு வந்துருச்சு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு விளையாட்டு கேம் மாதிரி ஒன்று இது பண்ணி அது வந்து ஒரு ட்ரீம் மொமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணுகிட்ட பேசினதே இல்லை, பட் அந்த பொண்ணு வந்து கேஷுவலாக பேசி கேம் விளையாண்டு அந்த மாதிரி போகும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெகுலைஸ் ஆயிடுச்சு. அந்த ஐடியா எப்படி ப்ரோ உங்களுக்கு? நம்ம மெசேஜாக டைரக்ட் மெசேஜாக சொல்ல வேண்டாம்,
இதை வந்து இந்த மாதிரி கேமாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்பார்க் எப்படி வந்துச்சு? நீங்களும் உங்கள் ரைட்டரும் சேர்ந்து எடுத்தது தானா? அது வந்து அவருடைய ஐடியா தான். ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் பார்த்துருக்கீங்களா இந்த கை? ஆமாம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் அவர் சொன்னார். ஸோ அதுலேருந்து நாங்கள் அதை அப்படியே ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் எண்டிங்கும் வந்துட்டு வித் ஒரு ட்விஸ்டோட அந்த பொண்ணையும் வர சொல்லி அந்த பையனையும் வச்சு அந்த காத்தாடி விட்டு அதோட அதுக்கு தான் அந்த சாக்லேட் கடைசியாக அவங்க கொடுப்பாங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓரளவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப செட்டிலாக அழகாக சொல்லிட்டீங்க. டைரக்ட் மெசேஜாக சொல்லாமல் அழகாக சொல்லிட்டீங்க. அந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க, போல்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அந்த பெண் பேசுகிற அந்த டயலாக் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பட்டம் விடும்போது நூல் வந்து பூ நூல் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அந்த கான்சியஸ் நல்லா இருந்தது. ஏன்னா பட்டம் விட்டா அந்த அந்த பிரச்சனை. ஆமாம், நம்ம சென்னையில் வந்து பட்டம் விடக்கூடாது, அந்த நூலில் ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அதை மென்ஷன் பண்ண நல்லா இருந்தது. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்தது. கலர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ அவங்க ஒரே ஒரு விஷயம் ஒருத்தலாக இருந்ததுன்னா, மீட்டிங்காக அவங்க இங்கே வந்தாங்கல்ல. ஏன்னா அவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் த்ரூ அவுட் மூவி அவங்க எங்கேயுமே ஒர்க் பண்ணல. ஸோ அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வேலையே இல்லை, வெறும் மீட்டிங்காக மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது பர்பஸ் இல்லை நமக்கு, அது நடந்துச்சு. நீங்கள் பேக்கில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ டீ போடுறான்னு ஒரு ஷார்ட் வச்சு சொல்கிறோம், ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா டீ போடுறத காட்ட மாட்டோம். அது அந்த டீ போடுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டோம், காமிச்சிட்டோம்னா அதோட இது இருக்காது. நான் சொல்ல வரேன். என்னோட பேர் தினேஷ்குமார். இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர், இந்த படத்தோட கோ ரைட்டர் டைரக்டர் அந்த அண்ணா. ஸோ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இளவரசன் கேள்விகள் கேட்க. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த படத்தில் நீங்கள் வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு அக்யூஸ்டாக, சரி நான் அப்படி மீன் பண்ணல, ஏன்னா நம்ம தலித்துகளே வந்துட்டு அப்படி எப்படி சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை ஆகிடுது. விஷயமே அங்கே பிரச்சனை ஆகுது. கொஞ்சம் ஜஸ்ட்டு இதாகிடுச்சுன்னா ஒன்று அதை ரீமேக் பண்ணுறீங்க, திரும்பியும் ரிவர்ஸில் வந்துட்டு போகிறப்போ அவன் எஜுகேஷனாக அவன் வந்துடுறான், அவன் படிப்பால் அதை எதிர்க்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல முடிச்சிடுறேன். ஏன்னா பயந்துக்கிட்டே இருந்தேன். அவன் கடைசி வரையும் அவன் வந்துட்டு அந்த கன்னில் ஷூட் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணி ஏதோ ஒன்று திரும்பி அடிக்கணுன்றதுக்காண்டி அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படி பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் யூனிஃபார்ம்லாம் அது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது அந்த இடத்துல. இதுதான் நமக்கு முக்கியம், இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் நிப்பாட்டணுன்றதை நீ காட்டினதை ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. முதல்ல வந்து அது மட்டும் தான் கிளைமேக்ஸாக இருந்துச்சு. கொண்டு போய் கன் எடுத்து சுட்டு விடுறாங்க. ஸோ எங்கே தொடங்கும் எங்கே முடியுமா, அந்த மறக்கமான ஜம் பாட்டு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, அதுதான் ஒரு ரெஃபரன்ஸு. அந்த பாட்டுக்கு ஒரு விஷுவல்ஸ் பண்ணலான்றதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 3 சம்பவங்களுமே 3 வேறு நியூஸு. அதோடு முடிக்கும்போது நம்ம ஏன் கொல்லணும், அடிக்கணும், திருப்பணும், அதை வேறு ஏதாவது யோசிக்கும் போது தான் நிறைய படங்கள் பார்க்குறதும் இப்போ வரைக்குமே படிப்பு சரியாக இருக்கும். இருந்தாலும் அதை மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அது வந்து ஒரு சினிமேட்டிக்கான ஒரு மேட்டரை வச்சுட்டு மறுபடியும் வந்து இல்லை அது பயங்கரமான அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன அவனை வந்துட்டு அவன் வந்து ரோட்டில் விழுந்து கிடக்குறான், நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல அது அப்படியே போயிடுமோ, அதை அப்படியே காட்டிடுவோமோ, நீங்களும் அப்படியே பண்ணிடுவீங்களோன்னு நான் பயந்தேன். அது ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அங்கேருந்து அவனுடைய லைஃப்பை வந்துட்டு திரும்பி அவன் அதுக்குள்ளே போய் அவன் எஜுகேஷனடாக வந்துட்டு நம்ம கேட்குற விஷயம் இருக்குல்ல, அது வந்துட்டு அது ரொம்ப அதிபயங்கரமாக இருந்தது. நீங்கள் இப்போ இதை கண்ணில் சுட்டிருந்தீங்கன்னா அவ்வளோ அது இவங்களாம் சொல்கிற மாதிரி தான் ஆகிடுக்குன்னு நான் ஃபீல் பண்ணிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி ஆமாம், தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்கள் படம் வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு மூவி ஃபீல் தந்துச்சு, ஒரு பெரிய படம் பார்க்குற ஃபீல் தந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. என்னோட சஜஷன் என்னென்னா, அவர் வந்து போலீஸ் ஆகிறாருல்ல, போலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரிவைன் இது பண்ணுறீங்களா, ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுறீங்களா, அந்த கட் இல்லாமல் கட் பண்ணால் அவர் அந்த போலீஸ்கார்ட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா படத்தில் இந்த ரிவைன் சீன் காமிப்பாங்களே, அது அந்த கட் எடுத்துட்டு அங்கே வந்து அவர் போலீஸாக நிற்கிறாரு, லைட்டாக ஸ்லோ சார்ஜ் போயிட்டு கட் பண்ணால் அங்கே பேசுகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தது. அது ஒரு ட்ரான்சிஷன் டைப்பு, இது ஓகேவா இருக்குன்னு சொல்லி அவப்பட்டுச்சு, அதனால் அப்படி அது தோணுச்சு. அதான் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் மூவி மாதிரியே தான் இருந்தது. உங்களுக்கு வந்து பக்கா ஒரு கிறிஸ்டல் கிளியராக நல்லா இருந்தது. என்னென்னா ப்ரைம் லொக்கேஷன்ஸில் எடுத்திருந்தீங்க நீங்கள். 3 கோவில், மார்க்கெட் மாதிரி ஒரு பிளேஸ், பிரிட்ஜுக்கு கீழே. ஸோ இதெல்லாமே எப்படி நீங்கள் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கி பண்ணீங்களா? சார் ஆமாங்க சார், இங்கே கார்பரேஷன் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். முதல்ல ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருன்னு நினச்சோம். ஸோ விடாமல் கடைசியாக போயிட்டே இருந்தோன்னா, சரி இவனால் டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் முதல்ல கேட்க மாதிரி வந்தாங்க. அப்புறம் சார் பேமெண்ட்லாம் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுறோன்னா, சரி ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த கலெக்டராக ஒருத்தவங்க வருவாங்கல்ல,
இல்லை கவர்மெண்ட் இந்து சமய அறநிலையத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க எதாவது பர்பஸாக அது எங்கே வைக்கணுன்ட்டு எதாவது பர்பஸாக வச்சதா இல்லை அவங்களும் ஸ்டடீஸ் முடிச்சு அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாங்க படிப்புனால அப்படின்னு எதாவது வச்சதா? இல்லை ஈக்குவல் ஸ்பேஸ் தரலாம் அப்படின்ட்டு தான். இல்லை அந்த லேடி வந்தாங்கல்ல அவங்க வந்து கலெக்டரா இல்லை வந்து என்ன ஆஃபீஸர் அவங்க இல்லை என்னது? அது இந்து சமய அந்த ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்க இப்போ என்னன்னா சேலமில் கலெக்டர் ரோஹிணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுங்களா? ஸோ அவங்க ரொம்ப யங், பிலோ 26-27 கலெக்டராக. ஸோ நம்ம ரொம்ப வயசானவங்களை காட்ட தேவையில்ல, நம்ம இன்னொரு எங்க வச்சது வந்து பர்பஸாக தான் வச்சிங்க. ஓகே. அது திடீர்னு டக்குன்னு வந்து எங்க ஒரு கலெக்டர் மாதிரி அந்த ஆஃபீஸர் மாதிரி வராங்கல்ல, அதுவும் யங் லேடியா இருக்காங்க. ஏதாவது சொல்ல வராரோ இதுல பர்பஸாக தான் வச்சாரா? டக்குன்னு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. என்னமோ படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒரு இதை பார்த்துட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு யங் லேடி வரும்போது என்னமோ வேற என்னமோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வேற ஏதோ மெசேஜ் இங்கே சொல்ல வராரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா ஜென்ரேஷன் வரும்போது எல்லாம் மாறிடும் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. அது பர்பஸாக இப்போ வந்து இந்த யங் ஜென்ரேஷன் பவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க த்ரூ ஸ்டடீஸுங்கிறனால அந்த பர்பஸாக வச்சது. ஓகே, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணராஜ், அரியலூர் மாவட்டத்தில் வரேன். சாரோட ஒர்க் ஷாப் ஜோசப் காலேஜில் அட்டன் பண்ணியிருக்கேன் திருச்சியில். அவரோட நாடு கடந்த கலை புக் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என்கிட்ட கதையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் இந்த தாத்தா அறுத்துக்கிற ஷாட் வந்து தப்பாக கன்வே ஆகிடுது, அவர் ஏதோ ரேப் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி. அதனால் அது மட்டும் பண்ணாமல் இருந்தேன். ஒரு நாள் மனுஷபுத்திரன் அவங்க சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போது அவரோட அந்நியன் எழுத்து புக் பெண் அப்படின்ற ஒரு புக்கில் சிறுமியின் தூக்குமரத்திற்கு வழிகாட்டும் நட்சத்திரங்கள்னு ஒரு கதை இருந்துச்சு, ஒரு கவிதை இருந்துச்சு. அந்த கவிதையே இதுக்கு ஆப்டாக இருந்துச்சு என்னோட கிளைமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை எடுத்து இது நான் அவர்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு நான் இது பண்ணேன். இப்படி தான் ஷார்ட் ஃபிலிம். வாழ்த்துக்கள் பிரதர். எனக்கு இன்றைக்கி பார்த்த நிறைய படங்கள் பிடிச்சிருந்தது. நான் கடைசியாக வந்த உங்கள் படம் தான் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான மைண்ட் செட், அந்த அதிகாரத்தை அரசியல் சட்டங்களை கேள்வி கேட்குற மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் படத்துலையும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த படத்தில் சின்ன படமாக இருந்தாலும் அது கேட்ட கேள்வி இருக்குல்ல, ஒரு 17-18 வருஷமாக ஒருத்தவன் வெயிட் பண்ணிட்டு தான் எப்படி நியாயம் கிடைக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் நம்மளோட சொசைட்டி நம்மளோட சட்டத்திட்டங்கள் எவ்வளோ மோசமானதாக இருக்குது. ஒரு எளிய மக்களுக்கு எது போய் சேரணுமோ எப்போ போய் சேரணுமோ அது கிடைக்காம, அதாவது லேட்டாக கிடைக்கிற நீதின்றது செருப்புக்கு சமம்னு சொல்கிற மாதிரி ரொம்ப லேட்டாக வருது, நீதியும் கிடைக்கிறது இல்லை. அவ்வளோ காலம் யாரும் வந்து வெயிட் பண்ணி சாட்சி சொல்லி எதுவும் பண்ண மாட்டான். ஸோ எப்படிலாம் இந்த காலகட்டங்கள் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு இருக்க சட்டங்கள் எவ்வளோ மோசமாக எளிய மக்கள் பாதிக்கப்படுது அப்படின்றதும் அது நீங்கள் ஃபைனலாக ஒன்று பண்ணியிருந்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. இன்னைக்கு எனக்கு மட்டும் இன்றைக்கி நான் பார்த்த படங்களா எனக்கு ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப க்ளோஸாக பிடிச்சிருந்த படம் உங்கள் படம் தான். ரொம்ப நன்றி. ஹலோ பிரதர். தேங்க்ஸ். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது படம். தேங்க்ஸ் பிரதர். பொதுவாக அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம சும்மா படமாக பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரிவெஞ்சு, எனக்கு நியாயம் கிடைக்கல, ஈவன் வந்து தாத்தாவாகவே இருந்தாலும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப டேரிங்காக ரியாலிட்டியாக காட்டியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளாஸ். தேங்க்ஸ் பிரதர். இது எப்படி உங்களுக்கு வந்து இதுதான் கிளைமாக்ஸ் பாயிண்டாக வைக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? என்கிட்ட இருந்துச்சு பிரதர். அவர் இயலாமையில் குற்ற உணர்ச்சியில் இருக்கார். அப்புறம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு அதில். இங்கே அதிகாரம்னு சொல்லப்படுற ஒரு குறியீடை நான் இருக்கிறது மூலயமா முதல்ல அதுலேருந்து நான் விடுதலை அடைகிறேன். அந்த மனநிலை சைக்காலஜிக்கலாக அந்த மனநிலைக்கு அவர் நகர்றாரு, அவர் இறந்து போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த விடுதலை உணர்வு அவருக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன். அது மூலம் என்கிட்ட இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் மட்டும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அந்த கவிதை அது கோயின்ஸ்லாம் நடந்து வரும்போது தான் ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சது. அது அப்படி இருக்கணும்னு நினச்சி தான் எழுதுனது. எனக்கு என்னென்னா இப்போ இவர் சொன்னதோட ஒரு முரண் தான். அவர் என்ன பண்ணியிருக்க வேணாம்னு சொன்னாரோ அதுதான் எனக்கு பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து அந்த அதிகாரத்தை அவர் வந்து எதிர்க்க முடியலன்றதுனால அவரோட ஆண்குறியை வந்து வெட்டிக்கிட்டு அந்த ரத்தத்தை வேற அந்த பாதத்தில் வந்து தடவுறாங்க. அது மூலமாக என்ன கன்வே பண்ணுறோம், அவர் மன்னிப்பு கேட்குறாரு, என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவரால் அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண முடியல அவரால். பட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்படி பண்ணி அவர் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு இயலாமல் ஒரு சூழலில் அந்தளவுக்கு அவர் போகிறவர் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு எழுதும்போது. இது வாசகசாலையில் ஆல்ரெடி இது ரிலீஸ் ஆகிருக்கின்றது சிறுகதையாக. அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அவர் ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல அவர் வந்து நான் வந்து நீங்களாம் இல்லை, நான் வந்து உங்களில் ஒரு குறியீடாக ஒரு அதிகாரத்தை ஒரு குறியீடாக இப்போ நான் இல்லைல்ல, நான் வந்து ஒரு பாலினமற்றவன் அப்படின்ற மனநிலைக்கு அவர் போயிட்டார் வேணால் சொல்லலாம்.
அந்த இடத்துல இருந்து நான் விடுதலை அடைச்சதுக்கு அப்புறம் நான் செத்து போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகராக நினைக்கிறேன். முரண்பாடுகள் இருக்கும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் புரிஞ்சுக்கோங்க. என்னோட நேம் கார்த்திக், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. என்னோட நேம் நீ நான் பிள்ளை. இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிட்டது தான். இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஸ் தெரியறதில்ல யாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், மேரேஜ் ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன். ப்ளஸ் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரிலேஷன் சர்க்கிள் மட்டும் தான் தெரியுது. அந்த செகண்ட் ரிலேஷன், தேர்ட் ரிலேஷன் சர்க்கிள்லாம் ஆக்சுவலாக எனக்கே தெரியறதில்ல. ஸோ அதை வந்து எப்படியாவது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தது தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய படத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நிறைய சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். ஸோ வந்து அந்த ரிலேஷன் தெரியாதனால வர ப்ராப்ளம் என்னங்கிறத நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க. ஸோ அது லவ்வில் சொல்லாமல் வேற ஒரு சப்ஜெக்டில் எடுத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் மெசேஜ் வந்து அதுதான், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரிலேஷன்ஸ் யாருன்னே தெரியறதில்ல அப்படின்னு. அது லவ்வாக வைக்காமல் வேற ஒரு சப்ஜெக்டில் வேற ஒரு களத்தில் எடுத்துகிட்டு போய் அது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது லவ்னா நீங்கள் ஃபுல்லாக லவ் பண்ணுறத ஃபுல்லாக காட்டியிருக்கணும். அந்த லவ்வோட எமோஷன் நிறைய இங்கே உள்ளே வந்திருக்கணும். அப்போ தான் இப்போ அந்த ஒன்று சேராமல் போகிறதோட ஃபீலிங் ஆடியன்ஸுக்கு இதாகும். இதில் வந்து அந்த லவ் பண்ணுற போர்ஷன் இருக்குல்ல, அது பெருசாக வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க ஒரு கப்புள் அப்படிங்கிறது கன்வே ஆகலை. அதனால வர அந்த ஒரு ஷாக் இருக்குல்ல, அண்ணன் தம்பி இது பண்ணுறாங்க, அது வந்து பெருசாக எங்கள் ஆடியன்ஸுக்கு ஷாக் ஆகல. மற்றபடி மெசேஜ் நல்ல மெசேஜ். ஒன்று லவ் சப்ஜெக்டாக எடுத்து அந்த லவ்வை ப்ராப்பராக அந்த இது பண்ணியிருக்கலாம், இல்லை வேற டோட்டலாகவே லவ்வை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த மெசேஜ் சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாண்டேஜ் லவ் சீன் வந்து மாண்டேஜில் ஃபுல்லாகவே காட்டுற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோங்க. இதில் வந்து என்னென்னா டைம் வந்து ஒன்றும் கரெக்டு இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாண்டேஜ் தூக்கிட்டு தான் அந்த பஸ்ஸில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு சர்டிஃபிகேட்டு, அவன் வந்து தாலியை கொடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறது சரி, அது ஒரு அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து தூக்கிட்டோம். டைம் காரணமாக தான் அது வந்து எடுத்துட்டோங்க. லவ் போர்ஷன் எதுக்காக கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு லவ் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம எடுக்கணும் ஒரு ஆசை எல்லாரும். எனக்கு என்னென்னா அந்த ஒரு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. மூவி நல்லா இருந்தது ப்ரோ. லைக் லாஸ்ட்டாக நீங்கள் காமிச்சிருப்பீங்கள, அதான் உறவு முறையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தன்னோட பசங்க, அதுவும் ஒரு 10th பப்ளிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்டு போகிற அளவுக்கு முக்கியம் தானான்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ முக்கியமாக அது. ஏன்னா ஷீ இஸ் அ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ரைட். ஸோ ஒரு பப்ளிக் எக்ஸாம் வருது, கோச்சிங் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு, ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் போக முடியாது. நம்ம ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க போகிறதே பெரிய விஷயம், அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் ஒரு 10th பப்ளிக் ஸ்டூடெண்ட் போகிற அளவுக்கு இது முக்கியமாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. இது என்னென்னா அப்படித்தான் இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாமு, பப்ளிக்கு அப்படின்னு அதைத்தான் பண்ணுற மொழியை இப்போ வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கோயில் ஃபங்க்ஷன், கோயில் திருவிழானால சொந்த பந்தங்களோட ஜாலியாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருவிழா ஒரு இது. ஆனால் அதுக்கும் கூட போக விடாமல் உனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அதை காட்டக்கூடாது அப்படிங்கிறனால தான் சரி இது பண்ணல அப்படி இருக்காது. ஆனால் படிப்பு தானே உண்மையாகவே முக்கியம். அந்த இடத்துல கோயில் போகிறதோ இந்த மாதிரி, ஏன்னா அவனோட வழிங்க. ஏன்னா அதாவது நான் எதுக்காக எப்படின்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய கிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. கிட்ஸ் என்ன, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரிலேஷன் சர்க்கிள் மட்டும் தான் தெரியுது. அந்த செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள் ரிலேஷன் வந்து யாருன்னே தெரியறதில்ல. ஸோ ஃப்யூச்சரில் இதை சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரே வந்து மேரேஜ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். அப்படிங்கிறனால இது வந்து என்னோட குழந்தைக்கும், ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறக்காக என்னோட ரியல் இல்லை கதைக்காக சொல்கிறேன். ஃபீல் பண்ண முடிஞ்சது. யாருக்கோ பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு நடந்திருக்கு, அதுக்காக தான் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு வர அளவுக்குனா யாருக்கோ இவர் லைக் பார்க்கும்போது செம்மையாக வாங்கியிருக்காரு போல யாரும். அந்த இல்லை எனக்கு அப்படி இல்லை இல்லைங்க. இது வந்து எனக்கு எங்கள் ஊரில் வந்து ஒருத்தங்க அப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு அது எல்லாமே ஒரு சம்டைம்ஸாக எனக்கு ஆச்சு. அதனால் தான் அதெல்லாம் ஏன்னா நான் பார்க்கறது தானே கதைகள். நம்ம பார்க்க என்ன நம்ம லைஃப்பில் வந்து பார்க்குறோமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே. எனக்கு வந்து இந்த மேரேஜ் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பேசுனாங்க,
இப்போ இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைக்குலாம் சொந்த வந்து எங்கே தெரிய போகுது, யாருக்குமே தெரியறதில்ல, மேலே எங்கேயும் பார்க்குறானுங்க ஏதாவது அந்த மாதிரி போயிடுது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு கரெக்டாக அது ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க மேரேஜ் கனெக்ட் ஆச்சு. இப்போ இருக்கிற குழந்தைகள் இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒன்று பண்ணலாம், அது வந்து ஒரு லவ்வாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.